இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2026 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 7:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதனைகளையும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு என்று பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். இன்று சக பணியாளர்களிடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நயமாக பேசி வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் கடின உழைப்பிற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். விருப்பப்பட்ட பாடங்களை மகிழ்ச்சியாக படிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இப்பொழுது சாதகமான போக்கும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்பொழுது மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் தங்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். என்று செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கசப்பான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாலை நேரத்துல நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும்.
நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். செய்கின்ற வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். என்று சுறுசுறுப்பாகவும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. என்று செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல என்று உங்கள் துணையுடனான தொடர்புல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனம் திறந்து பேசுவதன் மூலமாக உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மேன்மையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக சற்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபத்தையும் பார்ப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கான செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களுடைய பேச்சுக்கள் செல்வாக்கையும் ஏற்படுத்தும். அரசியல் வட்டாரத்துல உங்களுக்கு என்று நன்மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பதவி உயர்வுகளும் இருக்கும். சம்பள உயர்வும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கும். வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்துக் கொண்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். என்று மன நிறைவாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. அரசு பணிகள் அல்லது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களின் மூலமாக எதிரிகள் இடத்துல இருந்து சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இதனை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அரசு மற்றும் அதிகாரத்துல இருப்பவர்கள் இடத்துல கூட்டணி நன்மைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிறைவாகவும் உணர்வீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. என்று தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய கண்ணோட்டங்களும் அதிகரிக்கும். நேர்மறையான சிந்தனைகளுடனும் செயல்படுவதும் நல்லது. என்று வேலையாட்கள் இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான கூடுதலான ஊக்கத்தொகைகளையுமே சலுகைகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு படைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடம் தொழிலுக்கு புதிய மூலதனத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தப்படுவீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல இப்பொழுது முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய போக்கு சற்று மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. என்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் இப்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்கள் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சில மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பணிச்சுமை இருந்தாலுமே அதனை சரியாக திட்டமிடுதல்களுடன் சமாளிப்பதும் நல்லது. தேவையற்ற செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மன உறுதியுடனும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதுல நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்திலையும் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். வர்த்தக வியாபாரத்துல பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். ஒற்றுமையும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை வெற்றியும் பெறலாம். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். பணியில உங்களுடைய செயல்திறன்ல வெற்றியையும் பார்க்கலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆற்றலையும் மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும்.
உயர் அதிகாரிகள் இடத்துல ஊக்கத்தையும் பெற்று விடுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகள்ல நீங்க வேலையில காட்டவும் வேண்டாங்க. குழந்தைகளுடைய போக்கு சற்று மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். நியாயமான கோபத்தை கூட சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல நீங்க பொல்லாங்கு பேசாமல் இருப்பதும் நல்லது. சமயோஜிதமாக யோசித்து சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பெரிய தொகையை பெறுவதாக இருந்தால் கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். வணிக திட்டமிடுதல்கள் வேகத்தை பெறுவதாகவும் இருக்கும். உங்களுடைய அறிவு திறமையினால சில யோசனைகளையும் கூறுவீங்க. மற்றவர்களுடைய மத்தியில நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மாலையில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையாட்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளையும் காணலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியிட சூழ்நிலைகள் சற்று கடினமாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். எளிதில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மந்தத்தன்மையும் நீங்கும். என்று உங்கள் துணை இடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைக்கவும் செய்வீங்க. சில புதிய யுத்திகளையுமே கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட இருப்பவர்களினுடைய செயல்களினால உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல பணி அழுத்தங்களும் ஏற்படலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் காணலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறை கூறிக்கொண்டு இருப்பவர்களை நீங்க கருத்துல எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் குறையும். உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல அலுவலக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று அரசியல் களத்துல உங்களுக்கு என்ற சில பொறுப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கல்வி, போட்டி மற்றும் தேர்வுகள்ல முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளும் நல்லபடியாகவும் முடிவடையும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரங்கள்ல உங்கள் அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. என்று வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல லாபத்தையும் பெறலாம். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். மனதளவுல பக்குவத்துடன் செயல்படக்கூடிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலமாக ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய மனதில் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அமைதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று விலைமதிப்பு மிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கு மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களினால பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கவும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் எப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணவரவு இப்பொழுது திருப்திகரமாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இதன் மூலமாக சில நல்ல விஷயங்களையும் பெறுவீங்க.
குடும்பத்தை சிறப்பாக கவனிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள். ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் பிரியமானவர்களுக்காக நீங்க விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களையுமே நீங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல சிக்கிக் கொள்ளாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வையும் காண்பீங்க. சொந்த பந்தங்கள் சிலர் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி உற்சாகமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள் இழுபறிக்கு பிறகு தங்க சாதகமாகவும் முடியும். இன்று சில புரிதல்களும் உண்டாகும். தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சிறுதூர பயணங்களின் மூலமாக புத்துணர்ச்சியும் உண்டாகும். உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதளவுல புதிய நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திரைப்படங்கள் பார்ப்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. சில நேரங்கள்ல நீங்க முடித்த பணிகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான தொடர்புல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். மனம் திறந்து பேசுவதன் மூலமாக உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உரிய சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு பிள்ளை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே களைந்து விடவும் செய்வீங்க. தொழிலுக்கு முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. ஞாபகம் மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வேலை பளுவின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியில் சென்று வரும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சாலையில் அலட்சியமாக சென்று வரவும் வேண்டாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பும் வளரும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இன்று வியாபார நெருக்கடிகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுய முடிவுகளுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில முக்கியமான வேலைகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் காண்பீங்க. ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் காண்பீங்க.
பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல நீங்க ஆசைப்படவும் வேண்டாம். ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதை பேசினாலுமே அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலை சுற்றல் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலையில வழக்கமான பணிகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமாகவும் உணர்வீங்க. நினைத்த சில பணிகளினால அலைச்சல்களும் இருக்கும். பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வாகனங்கள்ல நிதானமாக சென்று வருவதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். பணிகள்ல ஆர்வமின்மையும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். இன்று எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக முயற்சிகளையும் செய்வீங்க. இன்றைய நாள் சுமூகமான போக்கும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக வேலைகளையும் செய்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். 1ற்கு 2 முறை சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்களிடத்துல இருக்கின்ற பாதுகாப்பின்மை மற்றும் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சேமிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத வேலை நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல அழுத்தங்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு செலவுகளை தகுந்தபடி பார்த்துக் கொள்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சில வேலைகள் தாமதமாகி தங்க முடியும். இன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல ஒத்துழைப்பாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வரவேண்டிய பணம் கால தாமதமாகி தங்க வந்து சேரும். பணம் கொடுக்கல் மங்கள்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்த சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் குறையும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் முடிவதில் சின்ன சின்ன இழுபறிகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நினைத்த சில பணிகளினால அலைச்சல்களும் இருக்கும். பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் இருக்கும். வாகனங்கள்ல நிதானமாக சென்று வருவதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். பணிகள்ல ஆர்வமின்மையும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வேலையில அழுத்தத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சக பணியாளர்களிடத்துல ஆதரவான போக்கும் இருக்கும். பணிகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் வெற்றியும் பெற்று விடுவீங்க. அதற்கான உழைப்புடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வீட்டுல நடைபெற இருக்கின்ற விசேஷத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் நினைத்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமானாலும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பிய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சம்பள உயர்வும் இருக்கும். பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல நீங்க பேசிக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படவும் செய்வீங்க. வீட்டை அழகும் படுத்துவீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபார பணிகள்ல லாபமும் மேம்படும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். மனதை உறுத்திய சில கவலைகளும் குறையும். கணினி தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்பது குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் குறையும்.
தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும். தொழில்ல சில புதுமைகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். என்று மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் என்று எடுத்திருந்து பேசவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுக்காக பிடித்தவற்றை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளும் செய்யப்படும். எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் இருக்கும். விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பியதும் நிறைவேறும். தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்கள் குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. சிக்கலான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எண்ணிய சில பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.